அமெரிக்காவிற்கு போட்டியாக விண்வெளி துறையில் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து வரும் சீனாவின் விண்வெளி கனவில் தற்போது ஒரு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவிற்கு அனுப்பும் லட்சிய திட்டத்தின் ஒரு முக்கிய படியாக கருதப்பட்ட சாங்-இ-7 நிலவு ஆய்வு பயணத்தை சீனா திடீரென்று ஒத்திவைத்துள்ளது. ஏவுவதற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று கூறி இந்த திட்டம் இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட காலகட்டத்தில் நடைபெறாது என்று சீனாவின் மனித விண்வெளி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த சாங்-இ-7 திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலவின் தென் துருவத்தில் நீருக்கான ஆதாரங்களை தேடுவதுதான். லாங் மார்ச் 5 என்ற சக்தி வாய்ந்த ராக்கெட் மூலம் இந்த விண்கலத்தை அனுப்ப சீனா திட்டமிட்டு இருந்தது. கடந்த வார இறுதியிலோ அல்லது திங்கட்கிழமையோ இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் திடீரென இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் மற்றும் சின்ஹூவா செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த திடீர் தாமதத்திற்கு 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ராக்கெட் வெடிப்பு சம்பவம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. லாங் மார்ச் 7A என்ற ராக்கெட் சோங்சிங் 4B என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடன் இதே வென்சாங் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட போது நடுவானில் வெடித்து சிதறியது. இந்த தோல்விக்கான காரணம் குறித்து இன்னும் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை, நம்பகத்தன்மை மற்றும் முழுமையான வெற்றி என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த ஒத்திவைப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று சீன விண்வெளி நிறுவனம் கூறியிருந்தாலும் அந்த ராக்கெட் வெடிப்பு சம்பவத்தால் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யவே இந்த தாமதம் என்று சர்வதேச விண்வெளி நோக்கர்கள் கருதுகின்றனர். ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் விண்வெளி கனவை நனவாக்க பில்லியன் கணக்கான டாலர்களை சீனா தனது விண்வெளி திட்டத்தில் முதலீடு செய்து வருகிறது. சமீபத்தில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டை வெற்றிகரமாக தரையிறக்கி சீனா ஒரு பெரும் சாதனையை படைத்தது. 2030ஆம் ஆண்டிற்குள் நிலவில் மனிதர்களை தரையிறக்க அமெரிக்காவின் ஆர்டெமிஸ் திட்டத்துடன் சீனா கடுமையான போட்டி போட்டு வருகிறது. இந்த சூழலில் ஏற்பட்டுள்ள இந்த தற்காலிக பின்னடைவு சீனாவின் விண்வெளி கனவில் ஒரு சிறிய வேகத்தடையாகவே பார்க்கப்படுகிறது.